நீ ஆற்காட்டின் ஒற்றன் என்பது அமரமாகிவிட்டது. அவசரப்படாதே, எல்லைச்சாவடியில் இரு, இரவு வந்து சந்திக்கிறேன். இந்த அரண்மனை விட்டு போசிக்க போசிக்க. தாவூத், 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 நீ எனக்கு நண்பனா பகைவனா? உன் தாய் சாந்தி பிபி யாழையாக சொல்லுகிறேன், நான் உன்னுடைய சிநேகிதன். எப்படி? தேசிங்கன் என்னுடைய பகைவன், அதனால் நீ எனக்கு நண்பன். என் தாயின் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நன்றாக தெரியும். இந்த செஞ்சுக்கு நீ உரிமைக்காரன் என்பது எனக்கு தெரியும். சிரோப் சிங் மகாராஜா உங்களுக்கு துரோகம் விளைத்ததும் எனக்கு தெரியும். நீ செய்திருக்கும் சபலமும் எனக்கு தெரியும். செஞ்சியின் பழைய சேனாதிபதி யூசுப் கான் நான் தான். யூசுப் கான்? ஆம். யூசுப் கான்? ஆம். ஆமாம். எதற்காக இந்த இடத்தில் அங்கு வந்தாய்? டில்லி பாதுஷா செஞ்சு கழித்திருக்கும் சுதந்திர பட்டயத்தை கொண்டு போவதற்காக. ஆஹா, கடுமையான விஷயம். ஆனாலும் நடந்து தீர வேண்டிய விஷயம். அரசனின் மாளிகையில் வாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டயம். அப்படியா? யூசுப், நான் எப்படியும் கொண்டு போக வேண்டுமே. புலப்படவில்லையே. தாவூத், தாவூத், உனக்கும் அரசருக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. வெற்றி நிச்சயம். புறப்படு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யோஜனை செய்யாது. பகைவரின் பாசறையில் கூட செஞ்சு முன்னர் பயந்து நடக்கவே மாட்டான். தைரியமாக. தெரியாமலே வந்து விட்டீர்களே. வாழை கொடுங்க. ஓஹோ, என்ன வேண்டும்? இன்று நகர சோதனையை இங்கேயே நடத்த ஆரம்பித்து விட்டீர்களா? அப்படி ஒன்றும் இல்லை. சாப்பிடுங்க. இன்னும் வேண்டுமா? வேண்டாம். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லையே. பாருங்க. வேண்டாம் ராணி. என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? என்னவோ உங்கள் மனம் சரியில்லை என்று நினைக்கிறேன். அப்படி என்ன கவலை? கவலையா? எனக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்னிடம் சொல்லக்கூடாதா? அதாவது டில்லி பாதுஷா கொடுத்த சுதந்திர பட்டயம் பத்திரமாக இருக்கிறதல்லவா? ஓ, பத்திரமா இருக்கிறதே. ஏன் சந்தேகம்? இதோ. யாராவது எதிரிகள்? அப்படி ஒன்றும் இல்லை. அப்பா, இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி.
ராணி, எனக்கு நிரம்ப பசி. நான் அப்பொழுதே நினைத்தேன். இதோ ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன். எங்கே? மறுபடியும் நகர சோதனைக்கு போய்விட்டீர்களா? சரி, வந்ததும் பேசிக் கொள்கிறேன். சர்க்கார், சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். பட்டயம் கிடைத்து விட்டது. பட்டயம் கிடைத்து விட்டது. சாபாஷ். என்ன இது? ஓ, நான் செஞ்சிக்கு மன்னன் அல்லவா? என்ன? நான் செஞ்சு மன்னாக நடித்தேன். அதன் விளைவு பட்டயம் மட்டுமல்ல, பக்கபலமும் சேர்ந்து விட்டது. என்ன சொல்லுகிறாய் தாவூத்? செஞ்சியின் முன்னாள் தளபதி யூசுப் கான் இப்போது ஆற்காட்டின் அந்தரங்க ஒற்றன். உண்மையாகவா? இனி யூசுப் கானிடமிருந்து ரகசிய செய்திகள் நமக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சபாஷ் தாவூத், சபாஷ். சர்க்கார், அடுத்தது என்ன? போர்தானே? எப்படி முடியும்? போர் தொடுக்க காரணம் வேண்டாமா? சர்க்கார், பட்டயம் இல்லாததால் செஞ்சி இப்போது அடிமை நாடு. அடிமை நாடு பேரரசுக்கு கப்பம் கட்ட வேண்டியது கடமை அல்லவா? ஆம். தேசிங்கிடம் கப்பம் கேட்போம், கொடுக்க மறுப்பான், உடனே போர். இதுதானே உன் திட்டம்? தாவூத், நீ வீரன் மட்டுமல்ல, விவேகியும் கூட. ராணி, அத்தா, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? இன்று உன் அலங்காரம் வர்ணிக்க ஆரம்பித்து விடாதீர்கள். இப்போதுதான் புரிகிறது. என்ன? ஒரு வீரன் வேலுக்கும் வாளுக்கும் அடிமையாகாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அழகியின் வேல் விழிக்கு அடிமையாகாமல் இருக்க முடியாது. அப்படித்தானே? சரித்திரம் அப்படித்தானே சொல்லுகிறது. அது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? பவளம் போன்ற இந்த உதடுகள் எனக்கு பாடம் சொல்லட்டும், பிறை போன்ற நெற்றி என்னோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும், கண்மலர்கள் என்னை பார்க்கட்டும், கைமலர்கள் என்னை தழுவட்டும், பெண் மலர்ந்த போது உடன் மலர்ந்த நாணம் என் வரையில் இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லுவேன். நன்றாக இருக்கிறது. கைகளை விடுங்கள். தொட்ட கைகளை விட்டு விடுவது நல்ல கணவனுக்கு அழகல்ல, நம்பிய மக்களை நட்டாற்றில் விடுவது நல்ல மன்னனுக்கும் அழகல்ல. இப்போது நீங்கள் மன்னரா கணவரா? இப்போது நீ மனைவியா அரசியா? என் சுதந்திரத்துக்கு தடை போட யாராலும் முடியாது. ஏ, சுதந்திர பட்டயம் இருக்கிறது என்ற தைரியமா? அத்தா, பட்டயம் பத்திரமாக இருக்கட்டும். நான் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? என்ன விளையாடுகிறாயா? அம்மா, அம்மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லத்தான் ராஜகுருவே வந்திருக்கிறார். என்னம்மா அப்படிப்பட்ட முக்கியமான விஷயம்? கிரகங்களின் நிலை சரியாக இல்லை. அதற்கென்ன, எடுத்து வேறு கட்டிவிட்டால் போகிறது. இன்று 18 நாழிகைக்கு மேல் ராகுவும் கேதுவும் இடம் மாறுகிறார்கள். வக்ர கிரகங்கள் குழப்பமடைகின்றன. நீங்கள் குழப்பமடையவில்லையே? வக்ர கிரகங்களின் குழப்பம் நாட்டின் தீமைக்கு அறிகுறி. வானிலை ஆராய்ச்சிக்கு வைதீக முத்திரை. வேடிக்கையாகவே இருக்கிறது. வேடிக்கை அல்ல தேசி, நாடும் நீயும் நன்றாக இருக்க வேண்டுமானால் 3 ஆண்டுகள் ராணியாரின் முகத்தை நீங்கள் பார்க்க கூடாது. என்ன? அத்தா, நாட்டின் நன்மைக்காக இந்த தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தியாகமா? எதப்பா தியாகம்? நாட்டின் நன்மைக்காக அரசி என்ற ஸ்தானத்தை இழக்கலாம், அது தியாகம். ஆனால் மனைவி என்ற ஸ்தானத்தை இழந்து நிற்பது தியாகம் அல்லப்பா, கொடுமை. கொடுமைதான் மகளே. உன் ஒருத்தியின் தியாகம் நாட்டில் உள்ள அத்தனை பெண்களின் நல்வாழ்விற்கும் பாதுகாப்பளிக்கும் என்பதை நினைத்துப்பார். மாமா, நாட்டின் நன்மையிலே எனக்கு அக்கறை உண்டு. ஆனால் குருதேவரின் கிரக குழப்பத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லாததில் தவறில்லை, அதுபோல் அதை நம்புகிற நாங்கள் பயப்படுவதிலும் தவறில்லை. எதற்கு பயப்படாவிட்டாலும் தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும். கிரகங்கள் தெய்வத்தின் தூதர்கள். ஜோதிடன் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் அப்படித்தான் நடக்கும் உலகம்.
அப்படித்தான் நடக்கும் என்றால் மனித பிறவியே பொருளற்றது, அவன் மூளை என்பதை பயனற்றது. தன்னம்பிக்கை அற்றவர்கள்தான் ஜோதிடத்திற்கு அடிமைப்படுவார்கள். குருதேவரே, மனித உணர்ச்சிகளை தடுக்க முடியாத கிரகம் உரிமை பெற்றவன் அவர்கள் மனவாழ்க்கையை மட்டும் எப்படி தடுக்க முடியும்? காலங்களால் கிரகங்கள் மாறுகின்றன. இல்லை, அவை தன் வழியே தான் போய்கொண்டிருக்கின்றன. உங்களை போன்றவர்கள் தான் அவைகளை பூமி கிழித்து வந்து விளையாடுகிறார்கள். குருதேவரே, உங்கள் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள தயாராயில்லை. அரசே, சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாருங்கள். நாளிகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நெருங்கட்டும். என்ன ஆனாலும் அவரை பார்க்காமல் நான் இருக்க முடியாது. விவாதத்திற்கு நேரமில்லை, வேலை நெருங்கிவிட்டது. சொல் தேசிங், சொல். மூட நம்பிக்கையை வளர்க்கும் ஜோதிடத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் அம்மா. என் மகனாலேயே செஞ்சு மக்களுக்கு ஆபத்து வருகிறது என்றால் அந்த துயரத்தை என்னால் பொறுக்க முடியாது தேசிங், பொறுக்க முடியாது. அம்மா, அம்மா, தேசிங், மாமா, அத்தே, உயிரற்ற கிரகங்களின் பேரால் உயிருள்ள மக்களை வதைப்பதில் உங்களுக்கும் சம்மதமாமா? வதைப்பதல்ல தேசிங், வாழ வைக்க விரும்புகிறோம். மகாராணி, 18வது நாழிகை முடிய போகிறது. முடியாதென்றே சொல்லிவிடுங்கள், நாங்கள் முடிந்து விடுகிறோம். அத்தே, வேண்டாம். யாருக்கும் எந்த முடிவும் வேண்டாம். நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாடும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நேரம் முதல் நான் அவர் முகத்தை பார்க்கவில்லை, பார்க்கவில்லை. ராணி, ராணி, ராணி. ராணியாருக்கு தெளிவு பிறந்து விட்டது. இல்லை, எங்கள் மனவாழ்க்கைக்கு பிரிவு பிறந்து விட்டது. ராணி, பிரியுங்கள், உற்சாகமாயிருங்கள், கிரகங்களை வென்று விட்டதாக ஆனந்தப்படுங்கள். உங்கள் சம்பிரதாயங்கள் ஒழிந்து போகட்டும், பொய்யும் புரை சுவட்டும் புகைந்து போகட்டும். உங்கள் தீய கொள்கைகளின் மீது தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும். வசீர், செஞ்சி மன்னனிடம் கப்பப்பணம் கேட்க யாரை அனுப்பலாம்? சர்க்கார், அதற்கு நம் தோன்ற மல்லர் பொருத்தமானவர், அவரை அனுப்பலாம். சரி, தோன்றமல்லா, நீ உடனே சென்று தேசிகனிடம் கப்ப பணத்தை கேள். சர்க்கார், தங்களின் உத்தரப்பிரகாரம் செஞ்சிக்கு சென்று கப்ப பணத்தை வசூல் செய்கிறேன். ஒருவேளை செஞ்சி மன்னன் கொடுக்க மறுத்தா போர் என்று எச்சரித்து விட்டு வா. உத்தரவு. மகாராஜா, சரசராணி கல்யாணி, சுக சரசராணி கல்யாணி, சங்கீத ஞானவாணி, மதிவதனி சரசராணி கல்யாணி, சங்கீத ஞானவாணி, மதிவதனி சரசராணி கல்யாணி.
நான் எனது வாழ்வில் பெரும் பெருமையா உந்தன் மகிமையால் வருவதல்லவா நான் எனது வாழ்வில் பெரும் பெருமையா உந்தன் மகிமையால் வருவதல்லவா என்னை புகழ்ந்து பேசுவது தகுமா ராஜா என்னை புகழ்ந்து பேசுவது தகுமா மனம் மகிழ்ந்து கூறும் மொழி நிஜமாய் ராணி மனம் மகிழ்ந்து கூறும் மொழி நிஜமாய் நிலை மறந்தேன் கண்ணா குளம் தெரிந்தேன் கண்ணே நிலை மறந்தேன் கண்ணா குளம் தெரிந்தேன் கண்ணே இல்லறமா நல்லறம் நாடும் முறையாலே இணையான இருவரால் வளரும் நேரம் அதில் ஏற்படும் சந்தோஷம் விசேஷம் இருவரால் வளரும் நேரம் வைத்திரி முதல்ல எனக்கு வைத்தியம் பார்க்கணும் ஜுரமா என்னது பாருங்க பாருங்க வேற எங்க கொண்டு போங்களேன் இப்படி சொல்லாது பாருங்க புடிச்சுக்கோ பலமா புடிச்சுக்கப்பா எப்படி வந்தது ஜுரம் தானாதான் வந்தது மலையில கலையில அடிபட்டாரோ நீங்க என்னங்க அவர் ஆற்காட்டு சமஸ்தானம் மல்லரு கட்டி செஞ்சு கட்டி குத்து யாரு ஓஹோ சென்னி ஏ காதலே அந்த புலி அவுதுவா வேண்டாம் புலி வேண்டாம் வேண்டாங்கிற சும்மா அந்த புலி பால் கொடுத்தாதான் இது சரியாகும் நடுக்கம் போக மாட்டேங்குதே இது ஒரு வேர் கொண்டு வரேன் எங்கடா புலி புலியா வைத்தியரே வைத்தியரே ஐயோ புலி எப்பா தலையணே திங்குது ஆகாரம் ஒண்ணும் போடல போல் இருக்கே மனுஷன் கிடைச்சா என்ன கதி ஆகும் எப்பா என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் குளிர் எல்லாம் போச்சா குளிர் கிடையாது உடம்பு வலி கிடையாது வேர்க்கு வேர்க்குதா அதான் நோய் இல்ல உனக்கு ஒண்ணு வேற என்னமா விஷயம் ஏய் புளிய கொண்டு போ இந்தா இத சமைச்சு முழுங்கிரு எப்பா இது என்ன வேறாது விறகு ஒரு நாளைக்கு சமைக்கலாமே சரிதான் சரிதான் குறும்பும் இருக்கு உங்ககிட்ட முதல்ல அதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்ல சத்த நாடி அடங்கியாச்சு போயிடுச்சு எப்பா நான் எங்க இருக்கிறேன் செஞ்சி 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 என்ன செஞ்சின்னா இப்படி பண்ற இருக்கு என்ன சங்கதி சொல்லு விஷயம் இருக்கு என்ன ஐயா உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும் உங்களால என்ன செய்யணும் சொல்லு என் உசுரை கொடுக்க முடியுமா உசுரையா தர்றேன் பழைய எப்படியும் தர்றேன் என்ன சொல்லு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் எப்பா சொல்லட்டுமா சொல்லு நீங்க ரெண்டு வெளியே வாங்க என்னப்பா உட்காருமா படிய உடைச்சிடாம உட்கார் ஆமா என்னமோ சொல்றேன் நீ ஆமாங்க சொல்லட்டுங்களா சொல்லு நம்ம இவர் இல்லைங்க இருக்காரு இல்லைங்க எவரு நம்ம ஆற்காட்டு நவாப்பு அவருக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது ஏய் என்ன என்கிட்ட கதையா சொல்ற ஐயா கதை இல்லைங்க உண்மையா என்ன அவர் என்ன சொன்னாருன்னா ஏய் நீ போ நீ போய் கப்ப பணம் கேளு தேசிங்க என்ன சொன்ன தேசிங்க ரோஜா கப்ப பணமா நான் கேட்பேன் நான் கேட்பேனா இருந்தாலும் நான் வந்துட்டேன் ஆமா எதுக்கு வந்துட்டேன் ராஜாவை பார்க்கணும் எங்க ராஜா ரொம்ப நல்லவர் தூதா வந்தவங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதனால நீ போ நீ கொஞ்சம் பயந்தவன் போல இருக்கு ஆனாலும் உயிர் பிச்சை கேட்டுக்கும் முதல்ல கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்த விஷயத்த சொல்லு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுட்டு போ ஐயா வைத்தியரே உங்களை செத்து போனாலும் தான் மறக்க மாட்டேன் நல்ல யோசனை சொல்லி சரி அப்ப நான் வரட்டுங்களா இதையும் கொண்டு போ வேறுதானே தெரியுது இது என்ன செய்ய அப்படியே போற வழியில சமைச்சிட்டே போ தொட்டுக்கிறது பொண்ணு வேண்டாம் உன் சிநேகிதர் 2 பேர் இருக்காங்க அவனை தொட்டுக்க
யார் நீங்கள்? என்ன வேண்டும்? ஏன் நடுக்கம்? உடம்புக்கு சரியில்லை. நிதானமாக பேசலாம். யார் நீங்கள்? மகாராஜா, நாங்க பக்தர்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? பிச்சை வேண்டும். பிச்சையா? அந்த கேவலமான செயலை நாங்கள் அனுமதிப்பதே கிடையாது. அந்த பிச்சை இல்ல மகாராஜா, உயிர் பிச்சை. ஆமா. உயிர் பிச்சையா? ஏன்? கற்பழித்தீர்களா? தாயகத்துக்கு துரோகம் செய்தீர்களா? காப்பாற்றியவர்களை காட்டிக் கொடுத்தீர்களா? ஐயோ, நாங்க ஏன் குற்றமே செய்ய போறோம்? நாங்க நம்ம தங்கமா ஒண்ணுமே செய்யலீங்க. பிறகு எதற்காக உயிர் பிச்சை? நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா கொலை குட்டு போடுவீங்க. அதுக்காகத்தான் நாங்க முன்னதாகவே உயிர் பிச்சை கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சுக்கிறோம். தைரியமாக சொல்லுங்கள். நீங்க உயிர் பிச்சை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க மளமளமளமளன்னு வந்த விஷயத்தை சொல்லிடுறோம். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. எங்கிருந்து வந்தீர்கள்? காட்டுல இருந்து வந்திருக்கிறோம். காட்டிலே இருந்தா? ஆத்துல இருந்து. ஆற்காட்டுல இருந்து வந்திருக்கோங்க. எதற்காக? சங்கதி ஒண்ணும் இல்லைங்க. வாய் வரல, நாக்கம் வரல, சொல்லலாமுங்களா? நல்ல பிறவி நீங்கள். பயப்படாமல் சொல்லுங்கள். கப்பம் கேட்டான் ஆர்காட்டான். தேசிங்கின் கை வலுவை அறியாத கயவன். அறிவு கெட்டவர்களை துண்டு இரண்டாக நெடும் தூளாக சாய்த்திருப்பேன் உங்களை. உயிர் பிச்சை பித்து விட்டீர்கள். ஓடுங்கள். செஞ்சியின் பணம் மட்டுமல்ல, செஞ்சியிலே உலகம் காத்து கூட ஆர்காட்டான் எல்லைக்கு வராது. ஓடைகளை கப்பம் என்ற பேச்செடுத்தால் ஆர்காட்டிலே ரத்த ஆறு ஆட்டுவான் தேசிங் என்று உங்கள் டவாப்படம் சொல்லுங்கள். போர்க்களத்தை சரியான பாடம் கற்பிப்பான் செஞ்சியின் மன்னன் என்று உங்கள் மூலம் சொல்லுங்கள். ஓடுங்கள். ஏன் இருக்கிறீர்கள்? இழுத்து செல்லுங்கள் இவர்களை. அரசே, இனிமே என் உயிர் உள்ள வரைக்கும் என் வாயை திறந்து கப்பப்பணம்னு கேட்க மாட்டேன். என்னமோ அந்த வேலை மனக்கிட்ட நவாப்பு பையன் போடா போய் கப்பப்பணத்தை வாங்கிட்டு வரான்னு சொல்லி அனுப்பிச்சான். அது தப்பு, அது தப்பு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? பேசாம உள்ளத சொல்லிட்டு ஆஸ்காட்லயே இருந்திருந்தா இந்த வம்பு தும்பெல்லாம் வந்திருக்குமா? வந்ததை அனுபவிச்சுதானே தீரணும். அரசே, என்னமோ போனதெல்லாம் போகட்டும், இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இனிமே செஞ்சுன்னு இந்த மனசுக்குள்ள நினைக்க மாட்டேன், காலம் வைக்க மாட்டேன். மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கோ, ஒரு வார்த்தை சொல்ல. விடுதா, காலம் வலிக்குது. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் நடத்தின நாடகத்தை நீங்க உண்மைன்னு நம்புறீங்கல்ல? ஆமா. நாடகம் நாடகம். நான் எதுக்காக மயங்கி கீழே விழுந்த தெரியுமா? பயந்து. யார் ராம? நானா பயப்படுவேன்? நான் அப்படியாவது மயங்கி கீழே விழுந்தா செஞ்சு பண்ண என்ன வந்து அப்படி பிடிப்பான். பிடிச்ச உடனே அப்படியே பாரி வளைச்சு இட்டிச்சு புடிச்ச புடியில கப்ப படத்தை வாங்கியே தெரியலாம் இல்ல விழுந்தேன். கூட இருந்த நமக்கே இது தெரியலையே. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. செஞ்சு மன்னர் உங்களை உயிரோட விட்டாரு. நாங்க திங்கிற சோத்துக்காக நம்மள கொல்லாம விட மாட்டோம். குடுக்கத்தியே என்ன சண்டை போடுற கத்தி? அது எங்க ஊர்ல நான் நகம் வெட்டுற கத்தி. இது உன் உயரத்துக்கு கத்திய கொண்டா சண்டை போட்டு காட்டுறேன். மரியாதையா ஓடுறீங்களா? ஓடுறதுல என்ன மரியாதை? போக சொன்னா போறோம். எங்க ஓடுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. 1 2 3. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். போன காரியம்? தோன்றவர்களின் ஜாதகத்தில் தோல்வி என்பதற்கு இடமே இல்லை. வெற்றிகரமாக திரும்பிவிட்டேன். அப்படி என்றால் செஞ்சி மன்னன் என்னை கண்டதும் கிட்டுகலங்கி விட்டான். கப்பம் என்று ஒரு கர்ச்சனை. அவ்வளவுதான். கைகாலெல்லாம் விடவிடத்து ஒரே உலரம். யாருக்கு? எங்களுக்கு. என்ன? கப்பப்பணம் கேட்ட அதிர்ச்சியில் செஞ்சி மன்னன் எங்கே உயிரை விட்டு விடுகின்றானோ என்று இவர்களுக்கு கொஞ்சம் உதறல். உதல் இருக்கட்டும். கப்பப்பணம் கொடுத்தானா இல்லையா? கேட்டதும் கொடுத்துட்டாருங்க. கப்பப்பணமா? கப்பப்பணம் என்னங்க? உயிர் பிச்சை. உயிர் பிச்சையா? ஆமாங்க, அதனாலதான் பழைச்சோம். மல்லா. சர்க்கார், சர்க்கார், நான் கப்பம் கேட்க சென்றதால் அவனை நான் சும்மா விட்டு விட்டேன். இல்லாவிட்டால் அவன் அப்படியே கசக்கி பிழைந்து. போலும் நிறுத்து. என்ன சொன்னான் தேசிங்? சர்க்கார், ஆற்காட்டின் பெருமை தெரியாமல் அவன் ஏதேதோ உளறிவிட்டான். எனக்கு வந்த கோபத்திற்கு அவனை நான் என்னென்னமோ செய்து. விஷயத்தை சொல்.
சர்க்கார், அதை என் வாயால் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. முடியாது. முடியாது என்ன? நாங்க சொல்லலீங்க. கப்பம் கட்ட முடியாதுன்னு தேசங்கிறாங்க. என்ன துணிச்சல்! ஆற்காட்டு சீமையில் உள்ள 60 பாளையக்காரர்களுக்கு இது அவமானம். சர்க்கார், ஆற்காட்டுக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க செஞ்சியின் மீது படையெடுத்தே தீர வேண்டும். பாளையத்துக்கு 1000 வீரர்கள் திரண்டால் போதும், செஞ்சு பணிந்துவிடும். படைக்கலம் நான் தருகிறேன். சர்க்கார், இன்னுமா யோசனை? படை தாட்ட உத்தரவிடுங்க. கடலான பொங்கி அறையிற கிளம்பி செஞ்சு தலைமை தலைமட்டமாக்குகிறேன். ஆபாஷ், தாவூத் கான் வீரத்தை இந்த நாடரையும் நன்னால் வந்து விட்டது. படையல் தயாராகட்டும். ஆற்காட்டுக்கும் செஞ்சிக்கும் போர். ஒன்று செஞ்சி அல்லது ஆற்காடு என்று முடிவு கட்ட ஆற்காடு துணிந்து விட்டது. படைகள் தயாராகின்றன. செஞ்சி ஒற்றன். படைகள் தயாராகின்றன. மகபத், இன்றே புறப்படுகிறேன். ஆற்காட்டு நவாப்பின் அந்தரங்க எண்ணத்தை ஆற்காட்டிற்கே சென்று உணர்ந்து வருகிறேன். ஒருவேளை நிலைமை நமக்கு எதிராக இருந்தா நேரடியாக எச்சரித்து விட்டு வருகிறேன். அரசே, வீரர்கள் வாழும் இடத்துக்கு தனியாக போகலாம். ஆனால் வஞ்சகர்கள் வாழும் இடத்துக்கு போகக்கூடாது என்பது அறிவுடைமைதான். ஆனால் ஆபத்தை கடக்கும் போதுதானே வீரத்தின் மதிப்பு வளர்கிறது. உண்மைதான். இந்த நாட்டின் இன்றைய சூழ்நிலையும் அதற்கு ஒரு இலக்கணம். அரசே, எதிர்த்து நிற்கும் விரோதிகளை முன்னின்று முறியடிக்க வேண்டியது என் போன்ற வீர தளபதிகளின் கடமையாகும். தடை சொல்லாதீர்கள். நானும் உங்களோட ஆற்காட்டுக்கு வர அனுமதி கொடுங்கள். உன் பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. நீயும் வா. அரசே, என்ன இது? ஒன்றுமில்லை, ஒரு வார்த்தை. என்ன அது? அது ஓ, என்ன ஆயிஷாவிடம் சொல்ல வேண்டுமா? போய் சொல்லிவிட்டு வா. நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இதோ இப்படித்தான் வந்தேன். குறும்பு, அதிலும் குறும்பு. எங்கே? இப்படி திரும்பு. உள்ளே அப்பா இருக்க. பயப்படாதே, இங்கே மனசாட்சி இருக்கிறது. ஆயிஷா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அரசரும் நானும் ஒற்றர்களாக சென்று ஆற்காட்டு நவாபுக்கு தூதர்களாக புத்தி சொல்ல போகிறோம். 6 காட்டுக்கு என்ன, 1000 காட்டுக்கு போவதா இருந்தாலும் நிழல் போல நானும் உங்களை பின்தொடர்ந்தே வருவேன். இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். ஆயிஷா, ஆயிஷா, நீ மனைவியான பிறகு எங்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இப்போது என்னுடன் வருவது மனைவியாகாவிட்டால் மணப்பெண்ணாக நிச்சயிக்கப்பட்டவள் தானே. இருந்தாலும் நம்முடைய பண்புக்கு விரோதமாக உன்னை வீட்டை விட்டு வெளியே அழைத்து செல்லலாமா? இதற்கு உன்னுடைய அப்பா ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டார். சம்மதித்து விட்டால் உங்களுக்கு தடை ஒன்றுமில்லை. இருங்கள், அப்பாவின் அனுமதியோடு வருகிறேன். என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வர்ற? அப்பா, வந்து வந்து நான் அவசரமாக வழுதாவூருக்கு போக வேண்டும். அப்பா, ஏம்மா? அங்கே என் சிநேகிதி அமீனாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியமா? என்னம்மா, நேத்து தானே வந்துட்டு போனா? ஆமாப்பா, திடீரென்று மூளை கோளாறாம். நான் போய் பார்த்து விட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதான். பாருமா, எனக்கு காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு, நடக்கவே முடியல. உனக்கு துணைக்கு ஆள் இல்லையாம்மா? அப்பா, அவர் போகிறார், நானும் அவருடன். அவர்னா யாருமா? ஓஹோ, மகபத் கானா? தோட்டத்தில் இருக்கிறார். ஏமா உள்ள அழைச்சிட்டு வரதானே? ஊர் வம்புக்கு பயந்து அவர் என்னை உடன் அழைத்து போக மறுக்கிறார். அப்பா அப்பா அப்பா, நீங்கள் சொன்னால். மறுக்க மாட்டான். உண்மையிலே அவன் உலகம் தெரிஞ்சவன். ஆனா உன்னதான் தெரிஞ்சுக்கல. நான் சொல்றேன். மகபத், ஓ மகபத், அப்பா வா. ஆயிஷா உனக்கு சேர வேண்டியவள் தானே? பரவாயில்ல, அழைச்சிட்டு போ. சரி, மற்றவர்கள் ஏதாவது? நாக்கு படைத்த உலகம் நாளும் சொல்லும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துகிட்டா அதுவே போதும். புறப்படுங்கம்மா. சீக்கிரம் வந்து விடுங்க. ஆகட்டும். சரி சரி, புறப்படுங்க.
பாடி கனாங்குருவி காட்டு புறா வானம் பாடி பக்காதரா காடே கௌதாரி மைனா இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா. என்னப்பா நீ என்ன தெருவில் ஆடுறீங்க? பின்ன என்ன தலையில தான் ஆடுவாங்க. எது இந்த பொண்ணு மா குறும்பு பிடிச்ச போயிருக்கா? நல்லா இருக்கியே, நல்லா ஆடுறிய. இங்க ஆடாதுங்க. எங்க நவாப் இருக்காரு, அவர் முன்னால வந்து ஆடுங்க, நிறைய பணம் கிடைக்கும். கூட்டமா வேண்டாம், நீ மட்டும் வா. தனியா கூப்பிடுறா? நான் இருக்கேன். சேர்ந்து ஆட வரும். அப்படியா? அப்போ நீங்க 2 பேரும் வாங்களேன். நீங்க 2 பேரும் நீங்க எல்லாம் இங்க இருக்க. எல்லாரும் வந்தா வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் 2 பேரும் போட்டு வாங்க 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 வாங்க.